அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த 10 நாள் கன்வென்ஷன் மீண்டுமாய் இந்த இடத்திலே மிகவும் நேர்த்தியாக துவங்கி இருக்கிறது. முதற்கண் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே அநேக பேர் வந்திருந்து இந்த முதல் நாளில் இதை நீங்கள் சிறப்பாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நிகழ்வை நீங்கள் இன்னும் தெய்வீகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் அந்த கடைசி நாள் வரவங்களை விட முதல் நாள்லேருந்து வரவங்க மிகுந்த ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். அதனால் நீங்கள் வரும்போது நாளைக்கு பெரிய சாக்கு கொண்டு வாங்க. ஆண்டவர் நிறையா கொட்டினாலும் கொட்டுவார். சின்ன சின்னமாக பேக்கு பார்க்குறேன். சின்ன சின்ன பை ஒரு வேளை பத்தாமல் போகலாம். பிரதர் பாடினார்ல பாட்டில், முழங்கால் அளவு பத்தாதையா, மூழ்கும் வரைக்கும் தான் எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போங்க ஆண்டவரே அப்படின்னார்ல. அது மாதிரி கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால் நான் வழக்கம் போல் சொல்கிறது தான், கடவுள் சோதோம் கொமோராவை காப்பாற்றுறதுக்கு 1000 பேரை தேடலை, 10 பேர் இருந்தால் போதும்னாரு. 10 பேர், 10 நல்லவங்க இந்த ஊரில் இருந்தால் போதும், அவங்கள நான் என்ன செய்வேன், அதனால் அவர்கள் பேரில் இந்த ஊரை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இங்கே அந்த 10 பேர் இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த 10 பேர் இருந்தால் அவங்க மட்டும் கை தூக்கி காட்டுங்க. நான் அந்த 10 பேரில் ஒரு ஆளுன்னு சொல்லுங்க. எப்பாடா நிறைய பேர். வெரி குட், வெரி குட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் இவ்வளோ நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறது நல்ல விஷயம். 10 பேரில் நிறைய பேர் நம்ம இருக்கிறதுனால தான் இந்த அருங்குடை இல்லம் மிகச்சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கிற. பல்வேறு விதமான போராட்டங்களை நாம் சந்தித்தாலும் தோல்வி என்பது ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்மையாலுமே நான் பெருமை அடைகிறேன். தந்தை அமல்ராஜ் இந்த இடத்துல வைச்சிட்டு போனதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இங்கே இருக்கிற வழிபாடுகள் எதுவும் எந்த விதத்திலும் தொய்வடையாமல் இன்னும் அதிகமாக அது பலன் கொடுக்கும்படியாக தந்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். அன்குடைய பற்றிய செய்திகள் வருகிற போதெல்லாம் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். கடவுள் நம்ம விதைத்ததை அவர் என்ன செய்துட்டு இருக்கிறாரு, வளர்த்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற போது மகிழ்ச்சி. அதனால நம்ம தொடர்ந்து அதோட நம்ம விட்டுட்டு உட்கார்ந்துடக்கூடாது இல்லையா. எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு உட்கார்ந்துடக்கூடாது. அப்போ இந்த ஃபாதர் முன்னாடி சொன்னது போல படிப்பினை கடவுள் படிச்சு கொடுக்குறார், டீச் பண்றார், கற்பிக்கிறார். அதுதான் நம்ம அந்த பரலோகத்து மந்திரத்தில் சொல்லுவோம், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற பிள்ளை. துணிந்து சொல்வோம். துணிந்து சொல்றவங்க எப்படி சொல்லுவாங்க? இப்போ இந்த சண்டை இதில் போர் வீரர்கள்லாம் பாருங்களேன், அவங்க அந்த அந்த வழி நடத்துகிற ஆர்மி லீடர் என்ன சொல்வார், போருக்கு போறோம், வெற்றி அடைவோம், வெற்றி அடைவோம், வெற்றி அப்படின்வாரு. அவங்கெல்லாம் எப்படி சொல்லணும்? வெற்றி அடைவோம், வெற்றி அடைவோம், வெற்றி. அப்படி சொன்னா நல்லா இருக்குமா? அப்ப அவங்களும் என்ன செய்யணும்? அதே மாதிரி வெற்றி, வெற்றிவேல், வீரவேல், இப்படி கையெல்லாம் தூக்கணும்ல. நம்ம பரலோகத்து மந்திரம் சொல்லும் பொழுது இப்படிதான் சொல்லியிருக்கு, மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு. நீ ஒழுங்கா பாடம் படிச்சிருந்தீன்னா, கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று. நீங்க பயிற்சி பெற்ற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஜெபத்தை துணிவுடன் ஜெபிப்போமாக. அப்ப துணிந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எப்படி ஜெபிப்பாங்க? கை ரெண்டும் தூக்கி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் பல நேரம் பொறாமப்பட்ட ஒரு ஆள் உண்டு. நான் பல நேரம் பொறாமப்பட்ட ஒரு நபர் என்னுடைய பிரதர் இன்பநாதன். அவர் எங்கெல்லாம் பரலோகத்து வந்து சொல்ல உடனே இப்படி தூக்கிடுவார். ஒரு நாள் கார்ல நாங்க பிரேயருக்கு போயிட்டு இருக்கப்போ விண்ணுலகில் தான் ஆரம்பிச்சோம், படார்னு தூக்கிட்டார். கார்ல கை இடுக்கி முட்டுது. அப்போ அவரு, நான் உண்மையாலுமே பெருமைப்படுறேன். எனக்கு கூட அந்த மாதிரி அந்த உணர்வு வரதில்லை. நம்ம தூக்குறோம், ஆனா எல்லா இடத்துலையும் தூக்குறது இல்லை. ஆனா அவர் எல்லா இடத்துலையும் தூக்குவார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த இடத்துலயாவது நம்ம திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பு, மீட்பரின் படிப்பினையில நீ நல்லா படிச்சிருக்கிறியா, கற்பித்ததை ஒழுங்கா கற்றுக்கொண்டு இருக்கிறியா? ஆமா. அப்ப அதை பயிற்சி பெற்றிருக்கிறியா? கடவுள் பயிற்சி கொடுத்த பயிற்சி பெற்றிருக்கிற, அப்ப நீ துணிந்து சொல் அப்படின்னா நம்ம கை உயர்ந்திருக்கணும் இல்லையா? ஆனா நிறைய பேர் கை கீழே தான் இருக்குது. அப்ப நம்ம இன்னும் என்ன செய்யல, ஒழுங்கா படிப்பினைய வாங்கல, ஒழுங்கா பயிற்சி பெறல. அதனால இனிமேல் நீங்க எங்கெங்கெல்லாம் நிக்கிறீங்களோ பக்கத்துல பார்க்காதீங்க. பக்கத்துல இருக்கிறவன் கையை தூக்குறான், காலை தூக்குறான், எதை தூக்குனாலும் பரவாயில்ல. அவங்க மனசை தூக்கணும். நம்ம ஆண்டவருக்கு மத்தியில மனசை தூக்கணும்.
மனம் உயர்ந்திருந்தா கை தானா உயர்ந்து இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனம் உயரணும்னா மனம் நம்ம கிட்ட தான் இருக்கணும். வீட்டில் யாராவது வச்சுட்டு வந்தா அவங்க மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். வர்றா, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா? மனசு நம்ம கிட்ட தான் இருக்குது. அதனால நம்ம மனசை பத்திரமா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அது சரியா இருக்குதாங்கிறதையும் பார்த்துக்கணும். அதனால தான் இன்னைக்கு இந்த 10 நாள் நான் ஏற்கனவே ஃபாதர் வந்து ரீல்ஸில் போட்டிருந்தாரு. இந்த தூய ஆவிக்கு விழா கொண்டாடுற ஒரு சிறப்பான இடம் நம்முடைய அருங்கொடை இல்லம். தூய ஆவி இஸ் ஈக்குவல் டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டா என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? அருங்கொடை இல்லம் கிடையாது. தூய ஆவி இஸ் ஈக்குவல் டு இறைவார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஆமா, இல்லை நம்ம மட்டும் இல்லை தூய ஆவிக்கு உரிமை கொண்டாட முடியாது, எல்லாரும் உரிமை கொண்டாடுவாங்க. தூய ஆவி இஸ் ஈக்குவல் டு வேர்ட் ஆஃப் காட், இறைவார்த்தை. அதனால தான் இறைவார்த்தையோட இந்த விழாவை நம்ம கொண்டாடுறோம். அதனால இந்த 10 நாட்கள்ல நம்மை மீண்டும் பரிசோதித்து பார்க்கிற ஒரு நாட்கள். நான் உண்மையாகவே இந்த ஆவியின் பலத்தால் கட்டப்பட்டு இருக்கிறேன்னா அது குறைஞ்சிரும் பிள்ளைகளை. பாருங்க, இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறோம், நல்லா டிப்டாப்பா நல்லா குளிச்சு முழுவி நல்லா சென்ட்டு நல்லா மேக்கப்லாம் போட்டுட்டு வந்திருக்கிறீங்க. அப்படியே போய் நல்லா தூங்குவீங்க. காலையில் எந்திரிச்ச உடனேயும் அந்த மேக்கப் அப்படியே இருக்குமா? அதான் ஒரு அம்மா ராத்திரி 12 மணிக்கு மேக்கப் போட்டுட்டு இருந்துச்சான். வீட்டுக்காரர் எந்திரிச்சு பார்த்துட்டாரு, என்னடி ராத்திரி 12 மணிக்கு போட்டுட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, மண்டலா போயிட்டியா? அடையாங்க நீங்க ஃபேஸ்புக்கு திறக்க மாட்டேங்குதுங்க அப்படி. ஃபேஸ்புக்கில் என்ன வச்சிருக்குது? ஃபேஸ் தான் இது என்னது அந்த இது பாஸ்வேர்டு. அதனால மேக்கப் கலைஞ்சோனையும் ஓப்பன் பண்ண மாட்டேங்குதான், வேற ஆளுன்னு சொல்லிட்டு. அதனால தெய்வ பிள்ளைகளை அந்த மாதிரி இல்லை. நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் சோர்வடைஞ்சிடும். காலையில் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பார்த்தா நம்ம முகமாக இருக்காது. அதை மீண்டும் என்ன செய்யணும்? நம்ம கழுவி எடுத்து நம்ம அதை நார்மலுக்கு கொண்டு வரணும். இது ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. ஆன்மாவுக்கு பல பேர் அப்படியே விட்டுறோம் ஆன்மாவை. வாரத்தில் ஒரு நாள் பூசிக்கு போயிட்டு வந்தா போதும். வாரத்தில் ஒரு நாளாவது வாங்கன்னு சொல்லி திருச்சபை கெஞ்சுது. பிரைஸ் தி லார்ட். அதனால திருச்சபை கெஞ்சுறதுக்காக ஒரு நாள் போயிட்டு வரமா? இல்லை. நீங்க உங்க ஆன்மா உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும், பிரைஸ் தி லார்ட், கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான் இந்த திருவழிபாடு நம்ம நடத்துகிற திருப்பலி அப்படிங்கிற பந்தி. பழைய ஏற்பாட்டில் ஆதி திருச்சபையில் இந்த பழைய ஏற்பாட்டுக்கு அப்புறம் இயேசுவுக்கு பிறகு ஆதி திருச்சபையில் திருத்தூதர்கள் இந்த பந்தியை எத்தனை நாளைக்கு ஒரு முறை செஞ்சாங்க? தினந்தோறும் அவர்கள் பந்தியில் அமர்ந்தார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தினந்தோறும் அவர்கள் இந்த பந்தியில் அமர்ந்த பொழுதுதான் அவங்களுக்குள்ள சண்டைகள் பிணக்குகள் வரதை பார்க்குறாங்க. ஏழைப்பாளைங்க வரும் லேட்டாக வராங்க, அவங்களுக்கு சாப்பாடு பத்த மாட்டேங்குது, முன்னாடி வந்து வரவங்க சாப்பிட்டு போயிடுறாங்க. அதனால அவங்க என்ன செய்யறாங்க? 70 பேரை நியமித்து எங்களுக்கு வந்து இந்த சோறு போட்டுக்கிட்டு இருக்கலாம் வேலை கிடையாதுப்பா, நாங்கள் நற்செய்தி அறிவிக்கிற பணியில் இருக்கிறோம், அதனால இந்த பணியை நடத்துறதுக்கு நீங்க முன்னாடி இருந்து செய்யுங்கன்னு சொல்லி 70 பேரை ஆவிக்குரிய பிள்ளைகளை நியமித்தார்கள். ஆவிக்குரிய அபிஷேகத்தின் நிறைந்த பிள்ளைகளை நியமித்து, எதுக்கு? சாப்பாடு போடுறது தானே, எவனாவது வாங்க 10 பேருன்னு சொல்லி கூப்பிடல. அது உணவு கொடுக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவருடைய திருவிருந்தை கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு நாளும் தயார் செய்கிற அற்புதமான பணி. அந்த வார்த்தைய திருத்தூதர் பணியில நீங்க பார்க்கிற எல்லா பைபிள்லையும் இருக்கும். கத்தோலிக்க திருச்சபையினுடைய பைபிள்ல மட்டும் இல்ல, நீங்க எந்த பைபிள்ல எடுத்தனாலும் இந்த வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தைக்கு வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரே திருச்சபை நம்ம கத்தோலிக்க திருச்சபை. கரம் தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. மற்ற திருச்சபையில வழிபாடு நடத்துறாங்க, டெய்லி நடத்துறாங்களாங்கிறது தெரியல. ஆனா ஒரு சில சபைகள்ல, கத்தோலிக்கர் அல்லாத சபைகள்ல நடக்கலாம். ஆனால் எல்லா சபைகளும் வாரத்துல ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் தான் இந்த உணவு, அதாவது நற்கருணை, ரசம், அதெல்லாம் வந்து பகிரப்படுது. ஆனால் நம்மளுடைய திருச்சபையில தான் மிகவும் அற்புதமாக இந்த வார்த்தை இன்றைக்கும் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படின்னா தூய ஆவியால் வழிநடத்தப்படுகிற ஒரு அபிஷேக திருச்சபை உங்களை தூய ஆவியில் வழிநடத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் கத்தோலிக்க திருச்சபை.
அதனால தான் இன்னைக்கு பிசாசு எதை சுற்றி வரான்னா, இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையை சுற்றி வரான். இதில் நீங்கள் ஏமாந்து போனீங்கன்னா ஏமாந்து போயிடலாம். ஒன்று வெளியில் போயிடுவாங்க, இன்னொன்று உள்ளேயே உட்காந்து மண்ணா போவாங்க. உள்ளே உட்காந்துருப்பாங்க, ஆனால் உள்ளேயே உட்காந்துக்கிட்டு எப்படி தான் இருப்பாங்க. இப்போ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு சில பேர் குளிக்காமல் கொள்ளாமல் அப்படியே பாண்டையா உட்காந்துருப்பான். அதே மாதிரி கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் வெற்று அடையாளங்களை பிடித்து கொண்டு இருக்கிறாங்க. திருவிழா கொண்டாடணும், சாப்பிடணும், எல்லாம் குடிக்கணும், எல்லாம் கை தட்டணும், அவ்வளோதான். அவங்களுக்கு இந்த வெளி அடையாளங்கள் தான் ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளைகளே, வெளி அடையாளங்கள் அல்ல, உண்மை வழிபாடு, உள்ளத்து வழிபாடு. ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறாரு. அதனால நீ இதெல்லாம் பண்ணியா, இதெல்லாம் பண்ணினியான்னு வெளியில இருக்கிறத கேட்க மாட்டாரு. ஆனால் உள்ளத்துக்குள்ளே நீ செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டீன்னா ஆண்டவர் உங்களை என்னை கேள்வி கேட்பார். அதனால தான் இந்த 10 நாள் தூய ஆவியின் புது பிறப்பின் மக்களாக நீங்க மாறணும். அதுதான் இந்த தூய ஆவி பெருவிழாவினுடைய நோக்கம். எதற்காக ஃபாதர் வாங்க அநேகரை கூட்டிட்டு வாங்கங்கிறாரு? என்ன கூட்டம் சேர்க்கவா? கூட்டம் பிரச்சனையே கிடையாது. ஏன் அவர்களால் வர முடியல? ஒரு 10 நாள் நம்மளுடைய பகுதியில் நடக்கக்கூடிய இந்த விழாவுக்கு வந்திருந்து 10 நாளும் நம்மை கழுவி கொள்ள முடியல, நம்மை சோதித்தறிய முடியல. ஏன் அப்படின்னா, அடையாளங்களை நம்பி செல்கிற பிள்ளைகள் பெருகிட்டாங்க. போனா ஏதாவது நடக்குமா? போனா ஏதாவது 50 பேர் கீழே விழுவாங்களா? பாருங்க, கீழே விழ வைக்கிறது பிசாசோட வேலை, கீழே விழுந்தவனை தூக்குறது ஆண்டவரோட வேலை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தொட்டோனி 10 பேர் கீழே விழுவுறான்னு நீ அவன் பின்னாடி போனீன்னா கண்டிப்பா பிசாசு வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு உன் பக்கத்தில் நிற்பான். அடையாளங்கள் உனக்கு கொடுக்கப்பட மாட்டாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் அடையாளம், தூயாவி தான் இன்னைக்கு நமக்கு அடையாளம். இந்த அடையாளம் ஆன்மாவின் அடையாளம். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு இந்த 10 நாள்ல தூய ஆவியில் நீங்க புது பிறப்பின் மக்களாக மாறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்மளுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த விழாவில் ஆண்டவரும் களமிறங்கி இருக்கிறார். அப்போ நீங்க வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம ஆண்டவரை துதித்து கொள்ளலாம், ஆண்டவரை நம்ம நினைத்து கொள்ளலாம் அப்படின்னா தோற்று போய் விடுவோம். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த தூயாவியில் புது பிறப்படைவது என்பது வெறும் சடங்கு சம்பிரதாயத்தை குறிப்பது அல்ல. இன்னைக்கு சடங்குகள் நம்மகிட்ட நிறைய இருக்கிறது, வழிபாடுகளே ஒரு சடங்காக இருக்கிறது. ஆனால் அது வெறும் சடங்காக மட்டுமே இருக்குமே, ஆனால் அது அந்த நபருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஒரு குருவானவர் திருப்பலி நிறைவேற்றும் பொழுது எங்களுக்கு ஆர்டர் இருக்கிறது. ஆனா இந்த ஆர்டர்களுக்கு மத்தியில நாங்க என்ன செய்யணும்? ஆன்மாவை வச்சு ஜெபிக்கணும். தான் நீங்களே பார்ப்பீங்க, நீங்களே சொல்லுவீங்க, இவர் பூசை வச்சா அப்படியே இது ஒரு மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குதுங்க சொல்றீங்க. அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்பனா என்ன? அது அந்த இடத்துல உணர்வு சேர்ந்து இருக்குது. அவர் வெறும் வார்த்தையில ஜெபிக்கல. அப்போ உணர்வும் ஜெபமும் இணைகிற இடத்துல தான் விடுதலை கிடைக்குது. உணர்வற்ற ஒரு நிலையில நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல நீங்க வெறுமையை சந்திப்பீங்க. ஜெபம் இருக்கும், அங்க இருக்கிற ஆர்டர் இருக்கும், ஆனா அங்க இருக்க என்ன இருக்காது? ஒரு உயிர் இருக்காது. அதே போல நம்முடைய வாழ்க்கையும் ஒரு உயிரற்ற வெறும் சடங்கு சம்பிரதாயங்களை கொண்டிருக்கிற வாழ்வாக இருந்து விடக்கூடாது. அது உயிருள்ள அடையாளமா நம்ம எல்லாருமே மாறணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க நிக்கிற இடத்துல தான் இறையாட்சி இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நம்ம நிக்கிற இடத்துல இறையாட்சி இருக்கணும் அப்படின்னா நான் உயிருள்ள பிள்ளையா மாறணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் ஆண்டவருடைய புது பிறப்பின் மகனா மாறணும். நான் போன வாரம் கோயிலுக்கு போனேங்க, அதோட போதும், அடுத்த வாரம் பாய்க்கலாம் இல்ல. நான் ஒவ்வொரு நாளும் இதை மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை நடக்கிற இந்த சிறப்பு வழிபாடுகளில் நீங்கள் உங்கள் குடும்பமாக வந்திருந்து நீங்கள் உங்களை பரிசோதித்து பார்க்கிற பொழுதுதான் உங்களை உண்மையாகவே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல குருக்கள் உங்கள் தனிப்பட்ட விதமா உங்களை சொல்ல போறதில்லை. தனிப்பட்ட விதமா உங்களுக்கு கையை காட்டி உன் மேல இந்த தப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்ல போறதில்லை. இங்கிருந்து இறைவார்த்தை வழியாத்தான் பேசுவோம். ஒரு தியானத்திற்கு போயிருந்தேன். அந்த தியானத்திற்கு போன பொழுது முதல் நாள், 2வது நாள், அது 8 நாள் தியானம். அது அங்கே இருந்த ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க, 2வது நாள் என்கிட்ட சில விஷயங்களை குறித்து பேசினாங்க. கவுன்சிலிங் மாதிரி வந்தாங்க. பேசி முடிச்சுட்டு 3வது நாள் என்ன பண்ணோம், என்னுடைய தலைப்பு நான் போட்டிருந்த சில டாபிக்ஸ், அது 3வது நாள் தலைப்பு முந்தைய நாள் அவங்க பேசிய காரியங்களோட இணைந்து சென்றது. இது திட்டமிட்டதல்ல. 3வது நாள் நான் எடுத்த தலைப்பில் வந்த சில விஷயங்கள் எல்லாம் அவங்க என்னோட பகிர்ந்ததை கோடிட்டு காட்டுகிற அடையாளமாக மாறி போயிடுச்சு. அப்போ நான் எதையெல்லாம் அவர்களுக்கு தவறு என்று சுட்டி காட்டினேனோ
அதை நான் மீண்டும் 3வது நாள் இந்த இறைவார்த்தையோடு நான் எடுத்து சொல்லும் பொழுது அவருடைய உள்ளத்துல இந்த வார்த்தைகள் போய் ஒரு மாதிரி நெருட ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா அவங்க என்ன நினைச்சிருக்கணும்? ஃபாதர் வந்து அன்னைக்கு சாதாரணமா பேசினாரு, இப்ப இறைவார்த்தையோட பேசுறாரு, அப்ப அவர் பேசுறது உண்மைதான் அது அப்படின்னு அவங்க சரியா யோசித்திருக்கணும். ஆனால் அந்த மகள் எப்படி யோசிச்சிட்டாங்கன்னா, என்னோட பேசவே இல்லை. அதுக்கப்புறம் என்னைய பார்த்துட்டு விலகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைய பத்தி கொஞ்சம் குசு குசுன்னு கொஞ்சம் ஓரமா பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சகோதரி ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க அவங்க அங்க பேசுனதெல்லாம் இங்க பீடத்துல சொல்லிட்டீங்களாமா. நம்ம என்ன அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா? இந்த அம்மாவை பழி வாங்கணும்னு நம்ம போறோமா? யோசிச்சு பாருங்க. எல்லா இடத்துலையுமே அப்படிதான். சில இடத்துல சில பேர் வந்து எங்ககிட்ட என்றே சொல்லியிருக்கிறாங்க, நீங்க என்னைய பத்தி தான் பேசுனீங்க அப்படின்னு. அப்போ அவங்க எதை மறந்து போறாங்க? இறைவார்த்தை அவர்களை தொடுதுங்கிறத மறந்து போறாங்க. அதை அறிய முடியல. ஏன் அறிய முடியல? ஆவியானவருடைய செயல்பாடு அங்க இல்ல. அப்ப ஆவியானவருடைய செயல்பாடு இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க? எதிர் அணியில இருந்து செயலாற்ற ஆரம்பிப்பார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, எதிர் அணியில் இருந்து செயலாற்றுவார்கள். எது எல்லாருக்கும் உகந்தது என்பதை அவர்கள் மறுத்துட்டு, இதை செய்தா இந்த இடத்தை அது ஸ்தம்பிக்க வைக்கும் என்று தெரிந்தும் அவர்கள் அந்த இடத்தில் அப்படித்தான் செயல்படுவார்கள். இயேசு அப்படித்தான் செயல்பட்டார்கள், பரிசேயர் சதிசேயர். அதனாலதான் அவர் இயேசு என்ன செய்துட்டாரு? அவங்களை கடிந்து கொண்டே இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அவங்க சட்டத்திட்டங்களை கரெக்டா கடைபிடிச்சாங்க. ஆனா என்ன செய்யல? புது பிறப்பா பிறக்க விரும்பல. பழைய அந்த நிலையிலேயே அவர்கள் நிற்க விரும்பினார்கள். மத குருமார்களாக தங்களுடைய பரிசயத்தனத்துல தன்னுடைய அந்த இறைவார்த்தையினுடைய அதிகாரத்தை கொண்டிருப்பவர்களாக அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அது அங்க மட்டும் இல்ல பிள்ளைகளே, எங்கேயும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா இடத்திலையும் நடக்கும். பங்கு தலங்கள்ல நடக்கிறது, நம்முடைய மறைமாவட்ட தலங்கள்ல நடக்கிறது, ஏன் நம்மளுடைய அருங்குடையிலே நடந்து கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க தெய்வம் உட்கார்ந்து கொள்ளும்னு. தெய்வம் நின்று கொள்ளும். நின்றுகிட்டு இருக்கிறார். அவர் நடந்து வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பிரைஸ் தி லார்ட். அதனால நம்ம நினைச்சிக்க கூடாது, நான் செய்யறது எது வேணாலும் சரி இல்ல. ஆண்டவர் அழகா சொல்றாரு, பாவம் பற்றிய உன் கருத்து தவறானது. நீ ஒரு விஷயத்தை பார்த்து இது பெரிய பாவங்க நீ சொல்ற, ஆனா ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார், அது வேறையா சொல்லுவார். நீதி பற்றிய உன் கருத்து தவறானது, அதனாலதான் நீ தீர்ப்பிடாத, அதை நான் பார்த்துக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் தீர்ப்பு தப்பா போயிடும். அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்னா, தூய ஆவியின் பிள்ளைகளாக நீங்க பிறக்க வேண்டும். வருஷத்துக்கு ஒரு தடவை பிறக்கணுமா சாமி? ஆமா, நீங்க உங்களை புதுப்பித்துக் கொண்டு இருக்க வேண்டும். அதை தான் இந்த வார்த்தை சொல்லுது. மீண்டும் மீண்டும் உங்களை நீங்க என்ன செய்யணும்? அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த காலத்தினுடைய கட்டாயம். அதனாலதான் இந்த 10 நாட்கள் உங்களை நாங்கள் அழைத்து கொண்டே இருக்கிறோம். இதில் ஆண்டவருக்குள்ள வராதவர்கள் என்ன செய்வாங்க? வெளியில இருந்து கொண்டு அவர்களுடைய சட்டத்தை வைத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா, அவுடேட்டட் ஆயிடுவாங்க. பரிசேயர் சதிசேயரை போல, மறைநூல் வல்லுநர்களை போல. வேற வழியே இல்லை. அவங்க இயேசு கிறிஸ்துவே வந்தாலும் கொன்னுட்டு தான் விடுவாங்க. ஏன்னா அவங்க வாழணும். யாரெல்லாம் தான் வாழணும் என்பதற்காக பிறரை கொள்ள நினைக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருக்கு எதிரானவர்களாக இருப்பார்கள். அதனாலதான் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவதற்கு இந்த வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் அதனாலதான் சொல்றார், உன் சிந்தனை, உன் பேச்சு, உன் நடத்தை, உன்னுடைய உறவு நிலை அனைத்திலும் இறைவனின் ஆவியால் நீங்கள் வழி நடத்தப்படணும்னா நீங்கள் புது பிறப்பின் மக்களா மாறணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது குருக்கள் கன்னியர்களுக்கு தேவையில்லையா? கண்டிப்பா தேவை. எல்லாருக்கும். உங்களுக்கே இது தேவைன்னா எங்களுக்கு இன்னும் அதிகமா இது தேவை. அதனாலதான் எங்களுக்கு மாசம் மாசம் ஞான ஒடுக்கம், மாதம் மாதம் எங்களுக்கு ஒரு நாள் ரிகலெக்ஷன், மாசம் மாசம் எங்களுக்கு இல்லை, வருஷம் 5 நாள் 6 நாள் தியானம் குருக்கள் கன்னியர்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் அவசியம் இல்லை என்று சொன்னால் ஏன் திருச்சபையில் வச்சிருப்பாங்களா? அப்ப இந்த அவசியத்தை உணர்ந்து அதை சரியாய் பயன்படுத்துகிறவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்வார்கள். சும்மா போய் எளவுக்கு மாரடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். பார்த்துருக்கிறீங்களா? எளவுக்கு மாரடிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? யாராவது இறந்துருவாங்க, ஊர்ல எல்லாரும் போய் தான் ஆகணும், தலையை காட்டிட்டு வரணும்ப்பா, போய் இல்லை ஏதாவது நினச்சிப்பாங்க,
அப்போ ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா எல்லாரும் போய் நிற்பாங்க. அந்த 10 பேர் சேர்ற வரைக்கும் எல்லாம் சேர்ந்த உடனேயும் அந்த ஊரில் இருக்கிற எல்லா கிளவியும் ஒன்றா போவோம். போய் அந்த இறந்தவங்க உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா பக்கத்தில், உடனே அப்படியே கட்டி பிடிச்சிருவாங்க. அவங்கள நடுவில் வச்சு அப்படியே கட்டி பிடிச்சி ஃபீலிங்லாம் இருக்காது, சத்தம் தான் வரும். எல்லாம் 10 பேர் ஒரே அழுதுட்டு அப்புறம் இல்லை வாச்ச மாமா அப்படி வெளியில் வந்து வெத்தலை இருந்தா கொடுமா ஏமா. நம்ம பாருங்க நிறைய பேர் இன்னைக்கு இப்படிதான் மாறிக்கொண்டு இருக்கிறோம். கடவுளுக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள் தேவையில்லை, உயிரோட்டமுள்ள பிள்ளைகள் வேணும். பிரைஸ் தி லார்ட். உயிருள்ள கற்களாயிருந்து நீங்க கடவுள்கிட்ட உங்களை படையுங்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ வெறுமையா ஒண்ணுமில்லாத கல்லா இருந்து கடவுளுக்கு முன்னாடி வச்சீங்கன்னா அந்த கல்லு தேவையில்லை. உயிருள்ள கற்களாயிருந்து, அதுக்கு தான் இந்த தூய ஆவியினுடைய பெருவிழா உதவி செய்ய போகுது. எதற்கு இவ்வளவு செலவு பண்ணணும்? ஃபாதர் எவ்வளவு செலவு பண்றாரு இந்த விழாவை கொண்டாடுறதுக்கு. எதற்காக இவ்வளவு செலவு பண்ணணும்? வெளியிலேருந்து ஃபாதர்ஸ்லாம் எதுக்கு கூப்பிடணும்? எங்கிருந்தாவது ஒரு புதிய சிந்தனை உங்களுடைய இதயத்தை தொட்டு விடாதா என்கிற ஒரே ஒரு கருத்து தான். இந்த பகுதியில் இருக்கிற அநேக மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக புது பிறப்பின் ஆற்றலாக மாற மாட்டார்களா? இந்த ஏக்கம் இன்னைக்கும் எங்களுடைய இதயத்தில் இருந்துகிட்டே இருக்கு. நான் பல இடங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறேன் இந்த நற்செய்தி அறிவிப்புக்காக. பல தந்தையர்கள் பல இடத்துல பங்கு தலங்களில் இன்னும் பல இடங்கள்ல இப்படிப்பட்ட நற்செய்தி கூட்டங்களை அவங்க வைத்து மக்களுக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த குருக்களுக்கெல்லாம் என்ன ஆசை? நம்ம பிள்ளைங்க எல்லாம் மனம் மாறணும், எல்லாம் மனம் மாறணும், மனம் மாறி புது பிறப்பின் பிள்ளைகளா மாறணும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ரோமையர் 12:2, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. இப்ப நான் கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த கூவிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம் ஆல்பர்ட் சாமி விரும்பி சொல்றது இல்ல. ஆல்பர்ட்டுக்கே விவிலியம் சொல்ற பாடம் இதுதான். அந்த பாடத்தை தான் நாங்க படிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, பவுலடியாருடைய வார்த்தையில, உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. பவுலடியார் இதை சொல்றாருன்னா, ஒரு நாள் அவரு அப்படிதான் ஓடிக்கிட்டு இருந்தார். அவரும் சரிசெய்ய கூட்டத்துக்குள்ள ஒருத்தரா நின்னாரு. சட்டம் சொல்லுது, ஆகவே இப்படி செய்யணும். ஆனால் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அவர் உள்ளம் புதுப்பிக்க பெற்றவராக அவர் மாறிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் பாருங்க. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப ஃபாதரோட வந்து சண்டை போடுறதுக்கு 2 பேர் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ஃபாதர் வந்து சிக்கன் ரைஸ் போடாம சாம்பார் ரைஸ் போட்டாரு அப்படின்னு சண்டை போட போறீங்க. இப்போ உங்களை கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க போய் கேட்போம் அப்படின்னு கேட்குறேன். நீங்க என்ன பண்ணணும்? உடனே யோசிக்கணுமா இல்லையா? எது நல்லது, இது உகந்த. ஏப்பா, அருங்கொடைக்கு வர்றது சோறு திங்க வரலப்பா, இறைவார்த்தை சாப்பாட்டுக்கு வரோம், ஏதோ பசிக்கு சற்று உணவு கிடைச்சா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும்? அதை தவிர்க்கணுமா இல்லையா? அப்போ உங்களால் எது நல்லது எது உகந்ததுன்னு புரிஞ்சாதானே நீங்க அது இல்லை நான் வரலப்பா, இது என்னமோ அவசியம் இல்லாததா தெரியுது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இல்லை சாமி சிக்கன் ரைஸ் வேணும்னா சண்டை போட்டாதான் சாமி கிடைக்கும் அப்படின்னு சண்டை போடணும்னு சொல்றவங்க சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். படா யாருமே இல்லையா? ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும் தூக்கிட்டார், அவரை மன்னிச்சு விட்டுருவோம். அவரு சிக்கன் நோனியும் ஐயோ கொடுங்கடா அப்பாடே பசிக்கிற நேரமா இருக்கு. பிள்ளைகளை இன்னைக்கு இந்த ஒரு தெளிவு இல்லாத நிலையில தான் இன்னைக்கு நமக்கு எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய அரசியல் அமைப்பும் சரி, நம்மளுடைய ஆன்மீக அமைப்பும் சரி, நம்முடைய குடும்பங்களும் சரி. அதனாலதான் இன்னைக்கு நம்ம பெரிய போராட்டத்துல பவுலடியார் சொல்றாரு, இந்த படைப்பே பிரசவ வலி எடுத்துக்கிட்டு நிக்கிதான். பிரைஸ் தி லார்ட். பிரசவ வலின்னு சொல்றாரா? பார்த்தீங்களா? பேறுகால டீசெண்டா சொல்றார், பேறுகால வேதனையுற்று சொல்லுங்க தவிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு குழந்தை வெளியில வந்துடணும், பேறுகால வேதனை நல்ல வேதனை தான்.
நல்ல விஷயம்தான். அந்த குழந்தை அந்த நேரத்துல வெளியில வரணும் இல்ல, குழந்தை வெளியிலயும் வரல, வலியும் நிக்கலன்னா அது எப்படி இருக்கும்? அது ரொம்ப ஆபத்து இல்லையா? தாய்க்கும் சேய்க்கும். அதே மாதிரி தான் கிடக்குதுன்னு பவுலடியார் சொல்றாரு. அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு அதுதான் நம்ம சொல்ல வேண்டி இருக்கிற. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை எது நல்லது எது உகந்ததுன்னு உங்களுக்கு புரியணும்னா அதற்கு உங்களுக்கு துணை தூய ஆவியானவர். அதான் ஞானம் அப்படிங்கிற வார்த்தையை பைபிள் சொல்லுது பாருங்க. 1 தீமோத்தேயு 6:20 நிறைய பேர் இதுதான் ஞானம், இதுதான் சரியானதுன்னு நினைச்சுக்கிறாங்க. நினைச்சுக்கிட்டு போய் தப்பானதை போய் என்ன செய்யறாங்க? தொடுறாங்க. தீமோத்தேயு, உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதை பாதுகாப்பாயாக, உலக போக்கிலான வீண் பேச்சுகளிலிருந்தும் ஞானம் என தவறாக பெயர் பெற்றிருக்கும் முரண்பாடான கருத்துகளில் இருந்தும் விலகியிரு. இன்னைக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா எந்த பேச்சு நலம் அளிக்கும், எந்த பேச்சு உயர்வை கொடுக்கும் நமக்கு தெரியல. அதனாலதான் முரண்பாடான கருத்துகளிலிருந்து நீ என்ன செய்? விலகியிரு. பாருங்க, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தீங்கன்னா, இதெல்லாம் ஊனியல்பினுடைய அடையாளங்கள். இதன்படி வாழ்ந்தீங்கன்னா நீ செத்து போயிடுவடா அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். பவுலடியார் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. ரோமையர் 8:13-14 நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரே ஒரு விஷயம், இறப்பு என்பது இறந்த பிற்பாடு நீங்க பெற்றுக்கொள்ள போகிற மோட்சம், அதுதான் வாழ்வு. சாவு அப்படிங்கிறது நரகம். இந்த வார்த்தையில தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இறந்த பிற்பாடும் வாழ்வீர்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா அது நீங்க மோட்சத்துல போய் நிம்மதியா இருப்பீங்கன்னு அர்த்தம். நீங்க இறந்து போவாய், பாவத்திற்கு கிடைக்கிற கூலி மரணம் அப்படின்னு பவுலடியார் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? நீ நரகத்துக்கு போவன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவர் சொல்றாரு, நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க ஆன்மா வெற்றி அடையாது, தோற்று போயிடும், நரகத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யோசிச்சு பாருங்க, நீங்க கடவுளின் ஆவியால் இயக்கப்படுறீங்களா அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். நம்ம வாழக்கூடிய முதல்ல எங்க ஆரம்பிக்கணும்? நம்ம இருக்கக்கூடிய வீடு, பணி செய்யக்கூடிய தலங்கள், இங்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். ஒரு சகோதரி ஒரு ஆசிரியர் பணி செய்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? என் கூட பணி செய்கிற ஈராசிரியர், அதில் இன்னொரு ஆசிரியரோட என்னால் வேலையே செய்ய முடியல. அந்த அம்மா பாடமே சொல்லி கொடுக்கல, அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. கேட்டால் சண்டை போடுறாங்க, பெரிய பிரச்சனை. அப்போது இப்படிப்பட்ட இடத்துல நல்லவர்களாக இருப்பது என்பது ஒரு போராட்டம் நிறைந்தது. எல்லாருமே சுயநல போக்கில் நிற்கிற பொழுது ஒருவர் மட்டும் பொது நலத்தையோ பிறர் நலத்தையோ அவர் சொல்லி கொண்டிருந்தால் அது போராட்டம் நிறைந்தது. ஆனாலும் அதை நம்ம விட்டு விட முடியாது. அவர்கள் எப்படி இருப்பாங்க? கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களாக இருந்தால் மட்டுமே அவர்கள் அப்படி செயல்படுவார்கள். கடவுளின் மக்களாக அவர்கள் இருப்பார்கள். கடவுளின் மக்கள் யாரோ அவங்கள தான் கடவுள் காப்பாற்ற போறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் கொலோசியர் 3:1 பாருங்க, நம்ம வெற்றி பெறணும். வெற்றி பெற்றா என்ன கிடைக்கும் பாருங்க. திருவெளிப்பாடு 3:21 ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா என்ன கிடைக்கும்? இப்போ உங்க பங்குல எல்லாம் போட்டி வைப்பாங்க, ஃபாதர்ஸ் எல்லாம் போட்டி வச்சு பரிசு கொடுக்குறாங்க. ஜெயிச்சவங்களுக்கு என்ன பரிசு கொடுப்பாங்க? மாருதி கார் கொடுப்பாங்களா? மாருதி காரு அதெல்லாம் கொடுப்பாங்களா சாமி? ஒரு டிஃபன் பாக்ஸு, ஒரு சோப்பு டப்பா. இப்போ கொஞ்சம் ட்ரெண்டு மாறி இருக்குது, எல்லாம் ஹாட் பாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாட் பாக்ஸ் சில்வரில். இப்போ நீ வெற்றி பெற்றீங்கன்னா ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? சில்வரில் போனி கொடுப்பாரு. நிலைவாழ்வெல்லாம் புரியாத மொழியிலெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. பல வருஷமா அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். என்னம்மா அக்கா மூஞ்சி காட்டுறாங்க, என்ன மேக்கப் போட்டு தருவாரா? திருவெளிப்பாடு 3:21 திருவெளிப்பாடு 3:21 என்ன சொல்லுது? நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே என்னோடு என் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். ஹல்லேலூயா.
என்ன சொல்றாரு இப்போ? அவரோட உட்கார வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்க போறாரு. அவர் எப்படி உட்கார்ந்து இருக்கிறார் அங்க? இயேசுசாமி எப்படி உட்கார்ந்துருக்காரு? ராஜாவா உட்கார்ந்துருக்காரு. ஹல்லேலூயா. ராஜா எப்படி இருப்பாரு? கம்பீரமா இருப்பாரு. தலையில பெரிய மகுடம் வச்சிட்டு இருப்பாரு. எப்படி இருப்பார் இல்லையா? அந்த ராஜாவுக்கு பக்கத்துல உங்களை போய் உட்கார வைக்க போறாரு. பிரைஸ் எல்லாம். இப்ப இங்க உள்ள வர்றதுக்கு யார்ட்டையா பர்மிஷன் கேட்டீங்களா? ஏன் நீங்க யார்ட்டையும் பர்மிஷன் கேட்கல? இது உங்க உரிமை. அருங்கொடைக்கு வாங்க வாங்கன்னு ஃபாதர் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. நீங்க உள்ளே வர்றது உட்கார்றது உங்க உரிமை. அப்படிதானே? உங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு நீங்க கேட்பீங்களா பர்மிஷனு? வீட்டுக்கார்ட்ட போய் ஏங்க உள்ள வரட்டுமா கேட்பீங்களா? உரிமை அது. அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்றார். நீ போய் ஆண்டவரே நான் அங்க உங்க பக்கத்துல உட்காந்துக்கட்டுமா அப்படின்னு நீ கேட்க தேவையில்லை. நீ வெற்றி பெற்று பாஸ் ஆயிட்டீன்னா போதும், என்னோட வந்து என் அரியணையில உட்கார்றதுக்கு உனக்கு நான் என்ன தரேன்? உரிமை அளிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரோட உட்கார விரும்புறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரோட உட்கார்ந்தா இடம் பத்தாதுன்னா பிசாசோட உட்கார்ந்திக்கிறேன் அவங்க மட்டும் சொல்லுங்க ஹல்லேலூயா. பரவாயில்லையே, இவ்வளவு அட்டெண்டன்ஸ், ஃபுல் அட்டெண்டன்ஸ் கிடைச்சிருக்குது. சந்தோஷம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் கை தட்டி. தேவ பிள்ளைகளே, இங்கெல்லாம் போட்டிக்கு முதல் பரிசு ஒண்ணுதான் இருக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட முதல் பரிசு 1000 இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த ஆண்டவர் வலப்பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். கடவுளின் வலப்பக்கத்துல பாருங்க. பைபிள்ல எத்தனை இடத்துல சொல்லியிருக்காரு பாருங்க. இது பொய் இல்ல, உண்மை. கொலோசியர் 3:1 சொல்லுது பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். பாத்தீங்களா? அடுத்தது பாருங்க. எபிரேயர் 1:3 சொல்லுது பாருங்க. கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை இடத்துல ஆண்டவர் வலப்பக்கத்தில் இருக்கிறார்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா? எபிரேயர் 10:12 சொல்லுது, இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். 1 பேதுரு 3:22 சொல்லுது பாருங்க. அவர் வான தூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். திருவெளிப்பாடு 3:21 நான் இப்ப சொல்லிட்டேன். வெற்றி பெற்று அவர் கடவுளினுடைய வலப்பக்கத்தில் இருப்பது போல நமக்கும் அதில் இருக்கிற உரிமை கொடுக்க போறாரு. 3:22 திருவெளிப்பாடு சொல்லுது, கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு யார் சொல்றதை கேட்கட்டும்? தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். ஹல்லேலூயா. இப்ப இதெல்லாம் நமக்கு தூய ஆவியார் வெளிப்படுத்தி கொடுக்கிறாரு. அப்போ நீங்க ஆண்டவருடைய வலப்பக்கத்தில் உட்காரணும் அப்படின்னா, மனுஷனை பார்த்தீங்கன்னா அவன் உட்கார்ந்துருக்கிற இடத்துல தான் நீங்க போய் உட்காருவீங்க. மனுஷனை பார்க்க கூடாது. அவன் அப்படி செஞ்சான், நான் இப்படி செஞ்சேன். அவனுக்கு என்ன மார்க் விழுவுதோ அதுதான் உனக்கு. காப்பி அடிச்சது அடிச்சான் காப்பி எல்லாம் கிடையாது. நீ அடிச்சிங்க, நான் காப்பி அடிச்சிங்கன்னா இந்த உலகத்துல அவனுக்கு மார்க் 0, உனக்கும் 0. அவனுக்கு நரகம், உனக்கு நரகம். அடுத்தவருடைய கணக்கு என்னவோ அதை அவர் பார்த்து கொள்ளட்டும். உன் கணக்கு ஆண்டவரின் கணக்கோட ஒத்து போகணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம யாரை உற்று பார்க்கணும்? இயேசுவை உற்று பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். பாட்டு பாடுறோம்ல. அப்ப ஆண்டவர் உன் அழுகையை பார்க்கிறாரு. ஆண்டவர் உன் உள்ளத்து வேதனையை காண்கிறாரு. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில கிடக்கிற வேதனைகளை பார்க்கிறார். அப்படின்னா நீ யார பார்க்கணும்?
உனக்காக பார்த்து கொண்டிருக்கிற, உனக்காக செயல்பட துடித்து கொண்டிருக்கிற, உனக்கு வலப்புறத்தில் இடம் கொடுக்க ஆசையோடு இருக்கிற அந்த தெய்வத்தை நீ பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்க வெற்றி அடைவீர்கள். ஊடுருவ குத்தப்பட்டவரை உற்று நோக்கினால் வெற்றி அடைவீர்கள். உயரமா மாடியில உட்கார்ந்து இருக்கிறவனை எட்டி பார்த்தீங்கன்னா உனக்கு கக்கூசுல கூட இடம் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரை உற்று பார்க்கணும்? மாடியில உட்கார்ந்து இருக்கிறவனையோ, மடியில சரசரமா தொங்குறத போட்டுக்கிட்டு வரவங்களையோ இல்ல, ஆண்டவரை உற்று நோக்கணும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க பிள்ளைகளே, இப்படி நடந்து கொள்வதற்கு தான் ஆண்டவர் ஆள் தேடிட்டு இருக்கிறாரு. நம்மளெல்லாம் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அடுத்தவங்க தெரிந்தெடுக்கப்படாதவங்க எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனா ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம அவர்களை போல நடக்கக்கூடாது. நாம வித்தியாசமா நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். நான் நிறைய பேரை இங்கே அருங்குடையில் திட்டி இருக்கிறேன். நிறைய பேரை திட்டி இருக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் திட்டு வாங்கி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க திட்டு வாங்கிட்டு என்னைய மன்னிச்சிருவாங்க. மன்னிச்சுட்டு வந்து என்னோட அவங்க சகஜமாக பேசுவாங்க. திட்டுன நான் தான் கவலைப்படுவேன். அவங்க பாருங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்களும் என்னடா திட்டுற நீன்னு, பெரிய பொண்ணு நினைப்போ, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அங்கிட்டு போய் 2 வெடியை கொளுத்தி போட்டு போகலாம். அப்படி போட்டிருந்தா என்ன செஞ்சிருக்காங்க? நான் மைனஸ் மார்க் வாங்கின மாதிரி அவங்களும் மைனஸ் மார்க் வாங்கிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் அவர்களிடத்திலே கோபமாய் பேசின பொழுது கூட அவர்கள் என்னிடத்திலே நன்மையாக இருக்கிற பிள்ளைகளாக, நல்லது பேசுகிற பிள்ளைகளாக, அந்த கோபத்தை எல்லாம் மனசுல வைக்காம செயல்பட்டதுனால அவங்களுக்கு பிளஸ் மார்க் கிடைச்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு ஃபாதரை நான் வந்து ரொம்ப திட்டேன், கொஞ்சம் தரக்குறைவாகவே பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவரு என்னை இன்னைக்கும் பார்த்து விஷ் பண்றார். என்னுடைய சிறப்பான நாட்கள்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறார். பாருங்க, இதுதான் ஒரு கிறிஸ்துவினுடைய அடையாளமா இருக்கிற, தூய ஆவியால் வாழுகிற பிள்ளைகளின் அடையாளம் அதுதான். பிரைஸ் தி லார்ட். இதை நம்ம கத்துக்கணும். ஆண்டவர் அதுக்கு தான் சொல்றாரு, கேட்க செவியுடையவன் கேளுப்பா. திருச்சபைகளுக்கு, கத்தோலிக்க திருச்சபைன்னு மட்டும் சொல்லல, எல்லா திருச்சபைகளுக்கும் ஆவியானவர் இதைத்தான் சொல்றாரு. அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது? நான் நினைப்பதுதான் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சற்று உங்கள் எண்ணத்தை மாற்றிவிட்டு, இந்த பரிசுத்த ஆவியாருடைய பெருவிழா இங்க நடந்துகிட்டு இருக்கு, பெருமையோடு வரீங்க, பெருமையோடு அமர்ந்து அட்டன் பண்றீங்க. ஆனா இங்க இறை செய்தியை கேட்டுட்டு வெளியில போய் செயல்பாடு இருக்குது. செயல்பாடை நீங்க கொஞ்சமாவது செஞ்சு பார்க்கணும். போய் வீட்டில் போய் கணவனோட மனைவியோட இருக்கிற சங்கடங்களை முடிச்சு கொள்ளணும். மாமியாரோட மருமகளோட இருக்கிற சங்கடங்களை முடிச்சு கொள்ளணும். 10 வருஷமா நான் பேசாம இருப்பேன், இன்னமும் நான் பேசாம இருப்பேன். நீங்க 10 நாள் வந்தால் பரிசுத்த ஆவி திருவிழாவுக்கு வந்தாலும் இல்லை, நீ 100 நாள் வந்தா கூட மோட்சத்துக்கு போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். வஞ்சனையும் வேதனையையும் ஒரு வஞ்சகத்தையும் மனசுகளை தாங்கி கொண்டு நான் அட்டன் பண்ணிட்டேன், பிரேயர் அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு மோட்சத்தை கடவுள் திறந்து வச்சிருவாரு. நோ 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 நோ. ஆண்டவர் மிக தெளிவா பேசுறாரு. ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்தி கூப்பாடு போடுறவன்லாம் மோட்சத்துக்கு வரமாட்டான். ஆல்பர்ட் வந்து ஊர் ஊரா போய் பிரசங்கம் வச்சாலும் மோட்சத்துக்கு போறதுக்கு அது தகுதி அல்ல. நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்மா என்கிட்ட சொல்றாங்க, நீலாம் செத்தா நேரம் மோட்சம் சாமி அப்படின்னு. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, டைரக்டா மோட்சத்துக்கு போகலாம். எப்படிமான்னு கேட்டேன். அதான் அங்கி போட்டிருக்கீங்கல்ல, அங்கி. ஓ, அதுதான் குவாலிஃபிகேஷனா? பரவாயில்லையே. அப்பதான் நான் சொன்னேன், 2 அங்கி சும்மா தான் இருக்கு, நான் தரேன், புருஷனும் பொண்டாட்டி போட்டுக்கிட்டு போங்க நீங்களும். இது என்ன பாராசூட்டா அப்படியே தூக்கிட்டு போறதுக்கு? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பத்தி சொல்லும் போது அவரு தான் மீட்பளிக்கிற உயிருள்ள கல்லு. அதே கல் இடறுதற்குரிய கல்லாகவும் இருக்கிறது. யாருக்கு? பலருக்கு. இயேசுதான் மீட்பளிப்பாரு. ஆனா இயேசுவினுடைய கல்லிலேயே இடறி விழுறவங்களும் இருக்கிறாங்க, யூதாசை போல. அதே போல நாங்கள் இந்த குருத்துவ பணி செய்தாலும், இது பெருமைக்குரிய பணியாக இருந்தாலும், இந்த அங்கி தான் எங்களுக்கு இடறுதற்குரிய ஒரு பாயிண்டா இருக்குது. ஒழுங்கா நம்ம வேலை செய்யலன்னா, நீதியோடு செய்யலன்னா, தூயாவி நம்மளை வழி நடத்தும் விதமா செய்யலன்னா, அதனாலதான் கேட்காதவர்களை விட கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த டார்கெட் ரொம்ப அழுத்தமா இருக்கிறது. அதனாலதான் கிறிஸ்தவர்களுக்கு இந்த செய்தியை அழுத்தமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தவர்கள் எப்படி வாழ்றாங்க இல்ல, நீ எப்படி வாழ்ற,
உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு இந்த 10 நாள் உங்களுக்கு பயன்பட போகிறது. ஆண்டவருடைய வார்த்தை திருப்பாடல் 69:32 சொல்லுது, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடையட்டுமா. பாருங்க, உள்ளம் ஊக்கம் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது. உடல்ல இருக்கிற பலத்தை வச்சுக்கிட்டோ, பண பலத்தை வச்சோ, இல்ல மனித பலத்தை வச்சோ ஜெயிக்கவே முடியாது. ஜெயிக்க முடியாது இது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் திருப்பாடல் ஆசிரியர் வழியாக 39:32, எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள், கடவுளை நாடி தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. அப்ப கடவுளை நாடி தேடுகிறவர்களுக்கு தான் துன்பங்கள், துயரங்கள், சாட்சிய வாழ்வுக்கான போராட்டங்கள் எல்லாம் வருது. வீட்டுக்குள்ள சாணியில சாக்கடையில படுத்து கிடக்கிறவனுக்கு இல்ல. அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல இதை சொல்றார். உங்க வீடு குப்பையா கிடக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த குப்பையை பத்தி தெரியாது. வீட்டை நீங்க நல்லா ஒரு நாள் கூட்டி சுத்தப்படுத்திட்டு இப்படி திரும்பி பாருங்க, அங்க கிடக்கிற எத்தனோண்டு இலை கூட தெரியும். அப்பதான் நீங்க கூட்டி எல்லாம் சுத்தப்படுத்திட்டு இப்படி திரும்பி பார்ப்பீங்க, உங்க முடி ஒண்ணு அங்க பறந்து வரும். இவ்வளவு நாள் அந்த முடி விழுந்ததும் ஊறுபட்ட முடி கிடந்திருக்கும், ஊறுபட்ட குப்பை கிடந்தது தெரியல. அப்ப நீங்க சுத்தப்படுத்தும் போதுதான் அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரியும். அதனால நீங்க ஆண்டவருக்குள்ள ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நடக்கும்போது உங்களுடைய பலவீனத்தை எல்லாம் பலர் என்ன செய்வாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப நீங்க தொய்வடைஞ்சிடக்கூடாது, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆமா, அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் எப்படி நீ ஊக்கத்தோடு இருக்கணும்னு. அதனால இந்த நாட்கள்ல நமக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு சிறப்பான அழைப்பை நம்ம உணர்ந்திருக்கிறோம். ஒரே ஒரு இறைவசனத்தை நம்ம இந்த நேரத்துல நினைவு கொள்ள விரும்புகிறோம். ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், யார் மிக பெரியவர் அப்படிங்கிற கேள்வி யார் மிக பெரியவர். கடைசியில் ஆன்சர் எப்படி முடியுது, சிறியவரே பெரியவர். பார்த்தீங்களா, முரண்பாடு. கேள்விக்கு ஏற்ற பதில் கிடையாது. யார் மிக பெரியவர், இப்படி செஞ்சா இவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவர் கடைசியில் எப்படி முடிக்கிறாங்க பாரு. அந்நேரத்தில் சீடர்களை பார்த்து சொல்றாரு, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். ஒரு சிறுபிள்ளையை அழைத்து நடுவில் நிறுத்தி இப்படி சொல்றாரு, மனம் திரும்பி நீங்கள் சிறுபிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசுக்குள் நுழைய மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறுபிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறுபிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் அப்படி சொல்றார். அப்ப இந்த சிறுபிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். அப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள சிறியவராகுவதற்கு எப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறத தான் ஆண்டவர் நமக்கு அறிய தருகிறார். புதிய படைப்பாக இவர்கள் வாழ்வார்கள். யாரு? இந்த புது பிறப்பின் மக்களாக வாழ்றவங்க, தூயாவியின் துணையோட வாழ விரும்புறவங்க புது படைப்பின் பிள்ளைகளாக புதிய படைப்பாக வாழ்வார்கள். அதான் நான் சொன்னேன், போன நாள் நேற்றை வரைக்கும் நீங்க எப்படி வாழ்ந்தீங்க தெரியாது. இந்த இறை செய்தியை கேட்ட பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம். வீட்டுக்கு போய் இன்னைக்கு ஃபாதர் சொன்னாருப்பா, புதிய படைப்பா மாறணும்னா புதிய ஒரு விஷயத்தை செய்யணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு ஏதாவது ஒன்றை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க இந்த செயல்பாட்டுக்குள்ள வரீங்க. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார் அப்படின்னா அதான் அடையாளம். அவர் புதிய படைப்பாய் மாறுறாருங்கிறதுக்கு இது அடையாளங்கள். சில பேர் யோசிப்பாங்க, ஆமா சாமி அந்த சீரியலை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு சாமி, நீங்க சொன்னோன்னு தான் எனக்கே புரியுது, நீங்க முதல் வேலையா போய் அந்த சீரியலை மாத்திரணும் அப்படின்னு சில பேர் யோசிக்கிற மாதிரி தெரியுது. சீரியல் மாத்துறதை பத்தி நான் பேசல, வாழ்க்கையை மாத்துறதை பத்தி பேசுறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, பழைய பாவ வாழ்க்கையை கலைந்து விட்டு மனமாற்றம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டு புதிய நோக்கம் ஏதாவது புதிய நோக்கம் புதுசா கொண்டு வந்து வைக்கணும். இந்த 10 நாள்ல நீங்க சில திட்டங்களை வகுக்கணும். போன வருஷம் திருவிழா நடந்துச்சு, பரிசுத்த ஆவி திருவிழா. இப்ப இங்க உட்கார்ந்து திரும்பி பாருங்க, ஏதாவது முடிவு நீங்க எடுத்தீங்களா? வந்துட்டுலாம் போனேன். ஆனால் போன வருஷம் ஃபாதர் கொஞ்சம் சாப்பாட்டில் உப்பு ஜாஸ்தியாக பண்ணார், அது மட்டும் தான் தெரியுது. நமக்கு இந்த சாப்பிட்றது, இங்கே நடக்கிற தப்பு, இதெல்லாம் மனசில் நிற்கும். நான் பல இடத்துக்கு பிரசங்கத்துக்கு போகிறேன், என்கிட்ட அந்த கதையை சொல்லும் போது தான் கண்டுபிடிப்பாங்க. இந்த கதை நீங்கள் போன வருஷம் இங்கே வந்தீங்கல்ல, எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு, அந்த கதையை நீங்கள் திருப்பி சொன்னீங்க இங்கே அப்படின்னு. பைபிளை ஒவ்வொரு தடவையும் நாங்கள் பல விஷயத்தை திருப்பி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம்.
ஆனால் யாரும் வந்து ஃபாதர் போன தடவை இந்த பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணினீங்க, இந்த தடவை அதை சொன்னீங்கன்னு யாருமே சொன்னது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நமக்கு எல்லாமே புதுசாகவே தெரியுது. பிரைஸ் தி லார்ட். அதனால பாருங்க, புதிய நோக்கம். அப்போ போன வருஷம் நீங்கள் முடிவு எடுக்கலைன்னா பரவாயில்ல, இப்போ இந்த வருஷமாவது முடிவெடுங்க. 10 நாளில் 10 காரியம் எடுக்கலைன்னாலும் பரவாயில்ல, ஒரு 3 விஷயத்தையாவது நல்ல விஷயம் எடுங்களேன். 3 முடிவுகள், நல்ல முடிவுகள் எடுங்க. கெட்டது ஒரு 3 வெளியில் எடுங்க, 3 நல்லதை உள்ள வைங்க. புருஷனை இனிமே சொம்பால் அடிக்கவே மாட்டேன் சாமி அப்படின்னு ஒரு நல்ல முடிவு எடுங்களேன். அடிக்கிறவங்களாம் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நல்ல தெளிவாக தான் இருங்க. நீங்க ஏவ பிள்ளைகளே, வாழ்க்கையோட இந்த தூய ஆவியார் இணைந்து தான் நம்மளை கூட்டிட்டு போவார். நீங்க ஒரு கணக்கு போட்டு ஃப்ரேம் போட்டு அதுக்கு ஒரு நியாயம்லாம் சொல்லுவீங்க. நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் தெரியாது சாமி, நீங்க வந்து இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீ என்ன வேணாலும் சொல்லு. ஏன்னா நீங்க நீதியற்ற நிலையில நின்னீங்கன்னா தூய ஆவி உங்களை தொடவே மாட்டார். நீ எத்தனை வருஷம் கோயிலுக்கு வந்தாலும் சரி. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் பெயரால் ஆண்டவரே உங்க பெயரால இறைவாக்கு உரைத்தோம், உங்க பெயரால பேய்களை ஓட்டினோம், உங்க பெயரால நான் அற்புதங்கள் செய்தேன், உங்க பெயரால அருங்கொடையில நான் தான் பாத்திரம் விளக்குனேன், உங்க பெயரால நான் தான் சோறு போட்டேன், எல்லாம் சொல்லு. ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது, நெறி கெட்டோரே. வார்த்தையை பார்த்தீங்களா? என்ன வார்த்தை? நெறி கெட்டோரே, என்னை விட்டு அகன்று போங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் சொல்ல போறாரு நம்மளை பார்த்து. நெறினா என்ன? இப்படிதான் வாழணுங்கிற வாழ்க்கை முறைதான் நெறி. அந்த நெறியை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். உங்க வாழ்க்கைக்குள்ள என்ன நெறி இருக்கிறது? நம்மலாம் தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்துருக்குறோம். நம்ம வயசான அப்பா அம்மாலாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் படிக்காம இருந்தாலும் ஞானத்தோட இருந்தாங்க, ஒரு நெறிமுறையோட இருந்தாங்க. இது இப்படிதான்னா இப்படிதான் கடவுளுக்கு சொல்லணும், அதான் வை அங்க வை அப்படின்வாங்க. இன்னைக்கு நாம அந்த நெறியெல்லாம் இல்லை. எதை வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். கடவுளுக்கு போட்டா கூட முன்னாடிலாம் சொல்லுவாங்க ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்னு. இப்ப ஆண்டவனுக்கு போட்டாலும் அளந்து போடுறோம். பாருங்க பிள்ளைகளே, தயவு செய்து இந்த கணக்கெல்லாம் தப்பா போகுது. எல்லாம் இந்த இங்கிட்ட நிக்கிற வரைக்கும் ரைட்டா தெரியும், நீ பேசுறது எல்லாம் நியாயப்படுத்திக்கலாம். ஆனா இங்கிட்டே இருந்து அங்கிட்டு போனிச்சுன்னா இது என்ன தெரியுங்களா? இதுதான் பாதை, சாவு இறப்புங்கிற பாதை. இந்த கேட்டு வழியா உங்க ஆன்மா அங்கேருந்து அங்கிட்டு போன பிற்பாடு அந்த கணக்கே வேற. இங்க நீங்க ஒழுங்கா கணக்கு போட்டிருந்தாதான் இந்த கணக்கு அங்க போய் சரியா இருக்கும். நீங்க இங்க தப்பு கணக்கு போட்டுட்டீங்கன்னா இந்த தப்பு கணக்கு அங்க போகாது, அங்க எல்லாமே தப்பா இருக்கும். அதனாலதான் நம்ம சொல்றோம், அங்க போய் நீ ஐயோ அம்மான்னு கத்துனா கூட கேட்காது. இல்லை, என் புருஷன்ட்ட போய் நாங்க எழுப்பி என் புருஷன்ட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து தட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏங்க ஏங்க அப்படின்னு உங்க வீட்டுக்காரரை செத்த பிற்பாடு வந்து கூப்பிட்டா வீட்டுக்காரரு, ஏம்மா என்னம்மா அவசரமா ஏதாவது செய்தி சொல்லணுமாம்மா, என்னம்மா அங்க ஆண்டவர் சாப்பாடுலாம் தராரா அப்படி கேட்பாரா? ஐயோ ஐயோன்னு கத்துவார். பிள்ளைங்க ஓடியாரு, என்னப்பா என்னன்னு தெரியல, உங்க அம்மா வந்து 2 நாளா சுத்தி சுத்தி வராடா. உடனே சாமியார்ட்ட வந்துடுவாங்க, ஃபாதர் இந்த வீட்டை கொஞ்சம் மந்திரிச்சு விடணும் ஃபாதர். ஏன் இது அம்மா ஒரே வரதா அப்பா சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க அம்மான்னு பார்க்கல, என்னன்னு பார்க்குறாங்க? பேயின்னு தான் பார்ப்பாங்க. உங்க வீட்டுக்காரர் பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டாரு, இல்லை பொண்டாட்டி புருஷன்னு பார்க்க மாட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை, பேய். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் இந்த கேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் தான் உன்னுடைய நம்மளுடைய தோரணை, நம்மளுடைய எல்லாமே. பிரைஸ் தி லார்ட். நான் சாமியார், ஆல்பர்ட் சாமி ஃபாதர், எவ்வளோ பிரசங்கம் வைக்கிறேன். இப்போ நான் போயிட்டு நாளைக்கு வந்து உங்ககிட்ட கதவை தட்டுறேன்னு வச்சுக்கோங்க, பொட்டியில் போட்டு அடக்கம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்த பிற்பாடு நான் வந்து அக்கா அக்கா நான் தான் ஆல்பர்ட் ஃபாதர் வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆடப்பாடு பாவி பயில அங்கே தான் வச்சு செஞ்சு அங்கே வந்துட்டான் சொல்லுவீங்களா இல்லையா? தேவ பிள்ளைகளே, அதனால தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம், புதிய படைப்பாய் மாறுங்க மாறுங்கன்னு. சும்மா காதலை கேட்டுட்டு நம்ம வந்து கை தட்டிட்டு போகிறதுக்காக வரல. ஆண்டவர் உள்ளங்களை ஊடுருவி காண்கிறார். அதனால நீங்க ஏதாவது ஒரு கண்டிப்பா நீங்க மாற்றத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. இல்லாமல் இருந்தால் நீங்க வரவே முடியாது இந்த இடத்துக்கு. இந்த இடம் ஒரு பரிசுத்தமான இடம். இந்த இடத்துல நான் பார்த்த நபர்கள் நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறீங்க, விடாம பிடிச்சு வரீங்க. கடவுள் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்ம மாற்றத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க,
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். புது பிறப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த புது பிறப்பின் பிள்ளைகளாக நம்ம மாறணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. தொடர்ந்து இந்த 10 நாளும் நிறைய ஆஸ்பெக்ட்ல நீங்க இந்த செய்திகளை கேட்க போறீங்க. நீங்க எப்படி மாற போறீங்கிறதுக்கு நீங்க இன்னையிலிருந்தே நீங்க ஆண்டவரோட பேச ஆரம்பிச்சிருங்க. தூய ஆவியானவர் உங்ககிட்ட வந்துட்டாரு, உங்களோட வருவாரு. இந்த 10 நாளும் அவர் கொடுக்கிற மிகப்பெரிய கொடை என்னன்னா, உங்களுக்கு துணையாளராக உங்க பக்கத்துல இருப்பார். நீங்க ராத்திரி போய் டிவியை திறந்து நாகினி, நந்தினி, மோகினி பாத்துறாதீங்க, ராஜா ராணி பாத்துறாதீங்க, கூஜா தூக்கிட்டு தான் அலையணும். ஆண்டவரேன்னு ஒரு அமைதியா உட்கார்ந்து நீங்க ஆவியானவர்கிட்ட பேசுங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார்.